ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்குது. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பட் நான் காலத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேஞ்ச், இதை விட நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 25,942 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 84,710 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 284 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 134 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 58,142 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிர்லா சாஃப்ட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 10% வரைக்கும் மேலே போச்சு. 388 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 383 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஒரு 9% கிட்ட பிர்லா சாஃப்ட்டோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி இந்த ரீசன் மேலே போகிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பாலிடிக்ஸில் எப்படி ஒவ்வொரு மினிட்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டனோ, ஒவ்வொரு செகண்ட்ஸும் எப்படி இம்பார்ட்டனோ, அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயும் ஃபைனான்ஸ் செக்மெண்ட்லேயும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எவ்ரி மினிட்ஸ் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஹவர். ஏன்னா ஒவ்வொரு நியூஸும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுது. நான் 4 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை ஒவ்வொரு நியூஸும் பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டில் நெகட்டிவ் இம்பேக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ஷனும் கொடுக்குது. இப்போ பிர்லா சாஃப்ட் இன்னைக்கு 10% மேலே போனது. ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த H1B விசா சம்மந்தம் மட்டும் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த H1B விசா ஃபீஸ் வந்து F1 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது, F1 ஸ்டூடெண்ட் விசா ஹோல்டருக்கு அப்ளை ஆகாது, L1 இன்ட்ரா கம்யூனிட்டி ட்ரான்ஸ்ஃபரிஸ் அவங்களுக்கு அப்ளை ஆகாது. கரண்ட்டாட்டு H1B விசா ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்க ரினுவலுக்கு போகிறாங்க அல்லது வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் போயிருக்குது. ஸோ அதில் பிர்லா சாஃப்ட் இன்றைக்கி 10% மேலே போயிருக்கு. ஆனால் அந்த பிர்லா சாஃப்ட் இந்த வருஷத்தில் 32% கீழே விழுந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே 10% ரேலியாக இருக்குது. ஹெவி வால்யூம்ஸும் ஒரு காரணம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 70 லட்சம் ஷேர்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். 22 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்குது. மே 2021 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சிங்கிள் டே கெயினில் இருக்குது பிர்லா சாஃப்ட். இது வந்து பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது போக டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது டெக்னாலஜி தான் இன்றைக்கி போட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. அதிரடி ஆட்டம் ஆடி இருக்குது. செகண்ட் இருக்கிறது சர்வீசஸ், தேர்டு கன்சியூமர், பேங்கிங், மெட்டல், ஆட்டோ, PSU பேங்க், இன்ஃப்ரா, ரியாலிட்டி, எனர்ஜி, ஃபினான்ஸ், PSC. இதில் நெகட்டிவில் இருந்தது ஃபார்மாவும் சிமெண்ட் மட்டும் தான் நெகட்டிவில் இருக்குது. டெக்னாலஜியில் பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் குரூப்பில் பேசியிருந்தாங்க டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பறக்குது அப்படின்னு சொல்லி. இதில் இன்ஃபோசிஸ் 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. HL டெக்னாலஜிஸ் 2.5% பாசிட்டிவ், TCS ஒரு 2.5% பாசிட்டிவ், எம்ஃபோசிஸ் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, விப்ரோ 2% பாசிட்டிவில் இருக்குது, டெக் மஹிந்திரா 1.5% நெகட்டிவில் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ இந்த ஐடி ஸ்டாக்ஸில் நான் இந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், எக்ஸிட் பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணி அது ப்ராஃபிட்டில் இருக்கோ நெகட்டிவில் இருக்கோ அதில் வந்து எக்ஸிட் பண்ணுறதோ ஹோல்ட் பண்ணுறதோ அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். நான் வந்து அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். எஸ்பெஷலி ஒரு ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும்போது எக்ஸிட் பண்ணுறது நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதாவது அந்த ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எனக்கு இவ்வளோ லாபம் போதும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது அது உங்களோட மனசாட்சியை பொறுத்து இருக்குது. ஏன்னா சில பேருக்கு இன்னும் மேலே போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸிட் பண்ணலான்னு இருப்பீங்க. சில பேர் வந்து எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். அது இல்லாமல் இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்குது. பட் ஃபண்டமெண்டலி ஐடி ஸ்டாக்ஸில் வந்து சில பிரச்சனைகள் ஸ்டில் வந்து இருக்குது. ஆனால் நியூஸ் மார்க்கெட்டில் நான் படித்தது வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இன்னும் நிறைய பேருக்கு வேலை போகுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரை நான் பார்க்கும்போது அமேசான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் பேரோட வேலையை காலி பண்ண போகிறாங்க. அவங்க வந்து வேர் ஹவுஸில் எம்ப்ளாயிஸுக்கு பதிலாட்டு ரோபோட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் ஏனால வேலை போகுது, இன்னொரு பக்கம் ரோபோட்னால வேலை போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது மூலமாட்டு $2-3 பில்லியன் அளவுக்கு அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண போகிறாங்க, அதாவது காஸ்ட்டை சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ இது மாதிரி ஐடி கம்பெனிஸில் அதுக்கு மிச்சமாட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்படி இம்பேக்ட் ஆகும்னு தெரில. ஸ்டில் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. அதனால் பெருசாலாம் இப்போதைக்கு ஐடியில் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியாது. விப்ரோலாம் நான் வந்து ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கிறேன். அதாவது மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்கும்போதே விப்ரோலாம் வச்சுருக்கிறேன். பெருசாக எந்த ரிட்டர்ன்ஸுமே வந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இப்போ மந்தமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 766 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 760 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ன ஒரு அப்டேட்னா JM ஃபினான்ஷியல் டார்கெட் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறாங்க.
ஆக்சுவலி டவுன்கிரேட் விச் மீன்ஸ் முன்னாடி ஹோல்ட் ரேட்டிங்கில் இருந்ததை இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜேஎம் ஃபினான்ஷியல். டார்கெட் ப்ரைஸும் 800 775 குறைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ரிசல்ட்ஸ் செகண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் லாஸ்ட் போஸ்ட் பண்ணதுனால இது அப்டேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஸோ ஓவரால் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் 3% மேலே விழுந்திருக்குது. 101 ரூபா சம்திங்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் 24 கேரட் கோல்டு, சில்வர், அதாவது 24 கேரட் கோல்டு ஒரு ப்ரைஸும் விழுந்திருக்கு. சில்வர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் விழுந்திருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே அடி வாங்கியிருக்கு. கோல்டோட ப்ரைஸஸ் பார்க்கும்போது இப்போ 22 கேரட்டுக்கு 1,17,400 விழுந்திருக்கு பெர் 10 கிராம்ஸுக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் டென்ஷன் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்வரோட ப்ரைஸு பெர் கிராமுக்கு 160 ரூபா விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ண போகிறதாட்டு ஒரு அப்டேட்டு. ஸோ இதெல்லாமே இருக்கும்போது கோல்டு அண்ட் சில்வரே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் பீக் லெவலில் வந்து இப்போ தான் கரெக்ஷனாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு தெரிஞ்சு பெருசாக கரெக்ஷனாக சான்சஸ் இல்லை. ரொம்ப ஒன்றும் பெரிய கரெக்ஷன்லாம் வரதுக்கு சான்சஸ் கம்மி. பட் ஒரு கரெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து உடனே சடனாக இருக்குமா, இல்லை வந்து யூஎஸும் சைனாவும் அந்த ட்ரேட் டென்ஷனை வந்து எப்படி கம்மி பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இப்போ இந்தியாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா, நீங்கள் வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டீங்கன்னா டேரிஃப் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கிறத 15 to 16% கொண்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே குளோபல் நியூஸ் இருக்குது. ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஒரு கிளியர் கட் டிசிஷன் தெரிய வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். கோல்டு வாங்குற அர்ஜென்ட்டாக வாங்கணும் அப்படி இருக்கிறவங்க ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஐடிசியோட அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அக்டோபர் 30 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி போர்ட் மீட்டிங் அன்னைக்கு தான் இருக்குது. ஸோ 30 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ் ரெண்டுமே 3% விழுந்திருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு விழலை. அட்லீஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்கு வரணும்னா மணப்புரம் ஒரு 200 வந்தால் தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் மணப்புரமில். ஸோ இன்னைக்கு 3% விழுந்தது. கோல்டு வந்து ரெக்கார்ட் ஹைலேருந்து விழுந்ததுனால, ஏன்னா இவங்க கோல்டு வச்சு தான் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் இவங்களுக்கு அது பெனிஃபிட்டு. ஆனால் இப்போ கோல்டோட ப்ரைஸ் கீழே விழுந்ததுனால, ரெக்கார்ட் ஹைலேருந்து கீழே விழுந்ததுனால அதை ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக வச்சு இன்றைக்கி இந்த 2 பங்குமே விழுந்துருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 2667 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 2601 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2685 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு ரீசன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி யூகே அண்ட் இந்தியன் அத்தாரிட்டிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டேக்ஸ் ரீசொல்யூஷன்ஸ் வந்து அது வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் மாதிரி இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அது வந்து ஒரு 273 கோடி. அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.98% ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் நடந்திருக்கு. 16,241 கோடியாக இருக்குது. 16,241 கோடி. எபிட்டா 3,729 கோடி. இதுவும் பார்த்தீங்கன்னா இயரான பேசிஸில் கம்மியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் டிக்ளைன் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில். எபிட்டா மார்ஜின் 23.2% இருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் மட்டுமே 90 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் சேல்ஸ் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 17,418 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,690 கோடி. இது போக 19 ரூபா per ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது 7th நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. ஹோம் கேர் செக்மெண்ட் சன்லைட், கம்ஃபர்ட், ரின், சர்ஃப் இது எல்லாமே 5,664 கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. பட் 1.1% சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஹோம் கேரோட வால்யூம்ஸ் நீ பார்க்கும்போது மிட் சிங்கிள் டிஜிட் அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வாஷ் அதோட வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சிங்கிள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குது. ஆனால் இந்த லிக்விட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் வால்யூம் க்ரோத் காமிச்சிருக்கு. பியூட்டி அண்ட் வெல்பீயிங் செக்மெண்ட் 3,732 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. இது பார்க்கும்போது ஒரு 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் வெல்பீயிங் இது வந்து நல்லா பண்ணியிருக்குது. இந்த பியூட்டி செக்மெண்ட்லன்னு மென்ஷன் ஆகிருக்குது. பர்சனல் கேர் டேர்ன் ஓவர் பார்க்கும்போது 2,425 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்குது. ஓரல் கேர் பார்க்கும்போது மார்ஜினலி டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத். ஃபுட் செக்மெண்ட் 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இங்கேயும் இந்த யூவிஜி செக்மெண்ட்டில் லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத். பெவரேஜஸ் செக்மெண்ட்டில் டீ அண்ட் காஃபி டபுள் டிஜிட் க்ரோத். கன்சாலிடேட் சேல்ஸு 3,869 கோடி. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ஸு ஒரு வால்யூம் க்ரோத் இருந்திருக்கு. பட் ஓவரால் டேர்ன் ஓவர் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. பேக்கேஜ் ஃபுட்ஸும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்குது. ஆனால் அந்த ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் 2,667 ரூபா போச்சு. இப்போ 2,603 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும்.
பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஸ்டேக் வந்து கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலம் மட்டும் அவங்க 1000 கோடி ரைஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டேக்கு முன்னாடி 23% இருந்தது, இப்போ 13% குறைஞ்சிருக்கு. இது பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு 5 மிட் கேப் SIP ஃபண்ட்ஸு 10 இயர்ஸில் CAGR growth பார்க்கும்போது 23% இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மோட்டிலால் ஓசால் மிட் கேப் ஃபண்டு 10 இயர் SIP ரிட்டர்ன் 23.45%. 10,000 மந்த்லி பார்த்தீங்கன்னா SIP போட்டிருந்தா அது இப்போ 41.71 லேக்ஸாக இருக்குது. 10 இயர்ஸில் CAGR 18.96% இருக்குது. ஆக்சுவலி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 10 இயர்ஸில் 18.96%. அதே SIP ரிட்டர்ன்ஸ் 23.45%. இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்டு 10 இயர் SIP ரிட்டர்ன் 23.17%. அதே 10,000 மந்த்லி நீங்கள் SIP போட்டிருந்தா அது 41.10 லேக்ஸ் ஆட்டு மாறி இருக்குது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 20.11%. இடில்வெஸ் மிட் கேப் ஃபண்டு 22.79% SIP ரிட்டர்ன்ஸ் 10,000 போட்டுட்டு இருந்தீங்கன்னா மந்த்லி இப்போ அது 40 லேக்காக இருக்குது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 19.39% இருக்குது. growth நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்ட் 22.08% CAGR 10 இயர் SIP. அதே மந்த்லி 10,000 வச்சு பார்த்தா 38.66 லேக்காக வருது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 18.74%. HDFC மிட் கேப் ஃபண்டு 21.50% CAGR 10 இயர் SIP. 10,000 மந்த்லி போட்டிருந்தா 37.51 லேக். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் 18.81% இருக்குது. பாரத் ஃபோர்ஜோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 5% மேலே போயிருந்துச்சு. இந்தியன் ஆர்மிட்ட வந்து 2,770 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் பாரத் ஃபோர்ஜோட ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸோட ரிசல்ட்ஸ் ரெவன்யூ 1% விழுந்திருக்கு 2,480 கோடி. எபிட்டா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 334 கோடி. மார்ஜின் 13.47% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 5% விழுந்திருக்கு 187 கோடியாக இருக்குது. பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க 3,375 கோடி. ஸோ இது இந்தியாவில் தான் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கு 2 இன்டர் ரீஜியன் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. NSEயோட IPO சமோ 2082 இருக்கும், அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆஷிஷ் குமார் சௌகான் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செபியோட அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் சமோ 2082 அதில் வந்து NSEயோட IPO எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31% மேலே போகும்னு சொல்லி UBS அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4,700 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டைட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UBS இந்த டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. பேடிஎம்மோட இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 8.45 லேக் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் எண்ட் ஆஃப் செப்டம்பரில் இருக்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் 16.25% ஆட்டு. விஜய் சேகர் சர்மா ஸ்டேக் வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காரு 9.07%. ஆனால் பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸு லாஸ்ட் இந்த செகண்ட் குவார்ட்டரில் 22% ரேலி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நொமுரா வந்து இந்த டாடா குரூப் ஸ்டாக்ஸில் 25% மேலே போகும்னு சொல்கிறாங்க. டாடா ஸ்டீல் 25% மேலே போகும், பைக்கால் 215 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பயோகானோட ஷேர் ப்ரைஸ் மேலே போச்சு, கடைசியில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சு. இதில் என்னென்னா பயோகான் பயாலஜிக்ஸுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஹெல்த் கனடா அவங்களோட ஒரு பயோசிமிலர் ட்ரக்கு இன்டெக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், குறிப்பாக பிளேக், சொரியாசிஸ் ஆர்த்ரிட்டிஸ், இதில் நெக்ஸ்ட்டு கிரான்ஸ் டிசீசஸ், அல்சரேட்டிவ் கிளாட்டிஸ் இதெல்லாமே இது க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் பேஷண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கனடாவோட ஹெல்த் ரெகுலேட்டர்கிட்ட வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ இம்யூன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. இது பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. NMDCயோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. ஏன்னா இவங்க அந்த அயனோரோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாட்டு பெர் டன்னுக்கு வந்து 550 ரூபா கட் பண்ணியிருந்தாங்க. லம்ஸுக்கும் அதை பண்ணியிருந்தாங்க, ஃபைன்ஸுக்கும் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நேற்றுலேருந்து எஃபெக்டிவ்க்கு இருந்துச்சு. ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா NMDCயோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி விழுந்திருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 633 கோடி ஒர்த் ஆஃப் ஒர்க் ஆர்டர் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 633 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர். ஸோ அந்த பேஸில் அந்த பங்குனைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சென்சார், வெப்பன் சிஸ்டம், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இது பேஸ் பண்ண ஆர்டர். ஸோ இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.